கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வழக்கம் போல் நிறைய குடும்பங்களில் மாமியார் மருமகள் பிரச்சனை. மருமகளுக்கு மாமியாரை பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா மாமியார் இடத்துல காண நேரிடுகிற சில குறைபாடுகள், தன்னை நன்றாக நடத்தலை, நேசிக்கலை, தனக்கு உதவி செய்யலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தில் மாமியார்னாலே ஒரு வெறுப்பு இயற்கையாக வந்துடுது. அதை மாதிரி மாமியாருக்கு மருமகள் மேலே எல்லாத்துலேயும் ஒரு அதிருப்தி. இந்த மருமகள் எதையுமே சரியாக செய்கிறது கிடையாது. ரெண்டாவது, தன்னுடைய மகனோடு தான் முன்பு போல் ரொம்ப நெருக்கமாக ரொம்ப அன்பாக இருக்க முடியல. மகன் ரொம்ப என்கிட்ட பேசலை. இதுக்கெல்லாம் அந்த மகன்கள் தான் காரணம். ஏதாவது சில ரீசன்ஸில் மாமியாருக்கு மருமகளை பார்த்தா அவ்வளவு எரிச்சலாக வருது, மருமகளுக்கு மாமியாரை பார்த்தா எரிச்சலாக வருது. இந்த மாதிரி சூழல்களில் என்ன செய்கிறது? உலக ரீதியாக பார்க்கும் பொழுது இதில் ஒரு சின்ன விஷயம் யோசிக்கணும். மாமியாரை பார்க்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு வருத்தம் வருதா, சோர்வு வருதா, அம்மாவை கொஞ்சம் நினச்சிக்கணும். நம்முடைய தாயார் இந்த மாமியாரை மாதிரி இருந்திருந்தால் நாம் எப்படி இருந்திருப்போம்? இந்த மாமியாரை போல் மாமியாரை வெறுக்கிறது போல் வெறுப்போமா? வெறுத்தாலும் அது சரியாக இருக்குமா? இல்லை, எங்கள் அம்மா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அதாவது அம்மா மகள்ங்கிற முறையில் வித்தியாசமாக இருக்க முடியும், ஆனால் அதே விதமாக மாமியார் இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் மாமியார் இடத்துல நம்ம பார்க்குற சில விஷயங்கள் நம்முடைய தாயிடத்தில் பார்த்தது மாதிரி இல்லைத்தான். ஆனாலும் அந்த மாமியாரும் நம்முடைய தாயை போன்ற ஒரு நிலைமை உள்ளவர்கள். தாய் என்றால் ஏற்றுக்கொள்கிறோம், மாமியார் என்றால் எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகள் தாயாரிடத்திலிருந்து நிறைய விதமான வருத்தங்களை பெறுகிறார்கள், பலவிதமான சோர்வுகளை பெறுகிறார்கள். அதற்காக தாய் வேண்டாம், நான் உங்களை விட்டு விலகி வாழ்கிட்டு போக செய்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் திருமணம் ஆகிற வரைக்கும் தங்களுடைய தாய்களுடைய அதாவது தாயுடைய சுபாவங்கள், நடத்தைகள் வித்தியாசமாக இருக்கும், அதை அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அப்போது மருமகள்கள் மாமியார்களை குறித்து மிக கோபமான மனநிலை அடையும் பொழுது வெறுப்படைகளோடு தங்களுடைய தாயை கொஞ்சம் நினைத்துக்கொள்ளும். இதுவும் ஒரு தாய் தான். அதுபோல் மாமியார்கள், அதாவது மாமியார்கள் மகள் என்ன தவறு செஞ்சாலும் தாங்கிக்குவாங்க, என்ன தவறு பண்ணாலும் இயன்ற வரைக்கும் அதை நியாயப்படுத்துவாங்க. ரொம்ப தங்களை பாதிக்கும்படியாக இருக்கிறதில் கொஞ்சம் வருத்தப்படும், ஆனால் கொஞ்சம் நேரம் சரியாயிடுவாங்க. ஆனால் அந்த மருமகள்ங்கிற விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஒரு சின்ன தவறுன்னு உடனே ரொம்ப கோபம் வரும். ஏன்னா அது மருமகள், இன்னொரு வீட்டிலேருந்து வந்த பெண். அந்த நேரத்தில் மாமியார்களெல்லாம் கொஞ்சம் தங்களுடைய மகளை நினைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய மகள் என்றால் எப்படி நடந்து கொள்ளும்? நம்முடைய மகள் இந்த மருமகள் செய்கிறது போல் சில குறைவான காரியங்களை செய்தால் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோமா, தாங்கி கொள்ள மாட்டோமா? எத்தனையோ தாய்கள் தங்களுடைய பிள்ளைகள் திருமணமாகிறது வரையும் தங்களுக்கு கொடுக்குற எத்தனையோ கஷ்டங்களை தாங்கி கொள்கிறார்கள். எத்தனையோ விதங்களில் தாய்க்கு ஏற்றபடியோ தந்தைக்கு ஏற்றபடியோ பிள்ளைகள் இருக்கிறதில்ல. அதையெல்லாம் தாங்கி கொண்டு தான் வளர்த்து அவர்களுக்கு தேவையான நல்லது செய்து திருமணம் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் மருமகள் என்று வருகிற பொழுது ஒரு சிறு குறைவை பார்த்தவுடனே இது என்ன புள்ள வளர்ப்பு, எப்படி பிள்ளை வளர்த்து வச்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி யோசிக்கிறோம். ஆக அடுத்த முறை மருமகளை குறித்து ரொம்ப அதிருப்தியாக வருகிற பொழுது, சோறாக வருகிற பொழுது கொஞ்சம் நம்முடைய மகளை நினைத்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய மகளாக இருந்தால் எப்படி நடந்து கொள்வோம்? ஆனால் இது ரொம்ப கடினம் பிரதர், நீங்கள் பிரசங்கம் பண்ணிவிடுவீங்க, ஒரு மாமியாராக இருந்து பார்த்தா தான் தெரியும். பிரதர், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதுலாம் ஈஸி தான் பிரதர், கேமராவுக்கு முன்னாடி உட்காந்துட்டு நிறைய கதை சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒரு மருமகளாக இருந்து ஒரு மாமியாரை ஃபேஸ் பண்ணால் எப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை, அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. உண்மையும் அதுதான். ஆனால் கடினமானவைகள், ஆனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளுகிறதுல தான் வாழ்வே இருக்குது. ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுக்கு நிறைய காரணம் கிடைக்கும், ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு சில காரணம் தான் கிடைக்கும். அந்த காரணங்களை பயன்படுத்தி கொள்ளணும். கர்த்தருடைய ஐக்கியத்தில் நம்ம இருந்தால், கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிற அழைக்கப்படுகிற அப்படின்னாலே தேவ உறவை அனுபவித்து, தேவ அன்பை அனுபவித்து, தேவ ஐக்கியத்தை அனுபவித்து, ஏன் மாமியாரிடத்தில் அதிருப்தி இருந்தால் அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி, இல்லை மருமகளிடத்தில் அதிருப்தி இருந்தால் அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி, அந்த மாதிரி நம்முடைய மனதை லகுவாக்கி கொண்டால் மாமியாரோடும் நாம் வாழலாம் சுமூகமாக, மருமகளோடு நம்ம சுமூகம் வாழலாம். முடியாத ஒன்றுமே கிடையாது. கர்த்தரோடு நமக்கு ஐக்கியம் இல்லை, உறவு இல்லை, அதனால தான் மனசு ரொம்ப கடினமாக இருக்குது. அந்த கடின மனதை ஆண்டவரிடத்தில் போய் கரைச்சணும். அன்னுதினமும் ஆண்டவரோட பேசி பழகி வாழ்ந்தால் நிச்சயமாக மாமியாரை ஏற்றுக்கொள்ளலாம், மாமியார் மருமகளை ஏற்றுக்கொள்ளலாம். ஆக உங்கள் குடும்ப உறவுகளிலே கர்த்தர் தாமே அவ்விதமான சமாதானமான சூழ்நிலை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பாரா.